எல்லாம் மகளிர் தான். மகளிர் அன்னைக்கு இந்த விஜய் அவங்க சங்கீதாவை ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு 4 லேடிஸ் கை தட்டுறாங்க. ஆனால் ஒரு லேடிஸ் மட்டும் நல்லா பேசுகிறாங்க கரெக்டாக அவங்க ஆள்லையே. இன்னொரு லேடிஸும் கரெக்டாக பேசுகிறாங்க. சங்கீதா ஒத்துலாதியா 2 பிள்ளை பெற்றாங்க. அதுமாரி சொல்லலாமா? அதேமாரி இந்த பசங்கள்லேயும் பாதி பேர் ஐயோ அண்ணன் என்னடா இப்படி பெருசான்னு சொல்கிறான். பாதி பேர் என்னான்றாங்க அண்ணன் கில்லிடான்றாங்க. கில்லினா நம்ம அம்மா விட்டுட்டு அப்பா எட்டுன்னு யாருன்னா எட்டுன்னு சுற்றினா கில்லின்னு சொல்லுவோமா? இல்லை அக்கா வீட்டுக்காரு ஒருத்தி எட்டுன்னு சுற்றினா கில்லின்னு சொல்லுவோமா? இல்லை தங்கச்சி வீட்டுக்காரு ஒருத்தி எட்டுன்னு சுற்றினா கில்லின்னு சொல்லுவோமா? இல்லை பொண்ணுடைய புருஷன் ஒருத்தனை எட்டுன்னு சுற்றினா கில்லின்னு சொல்லுவோமா? நம்ம சங்கீதாவுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி, நம்ம குடும்பத்துக்கு வந்தால் அது ரத்தமா? கொஞ்சம் கூட யோசித்த இல்லை. பொண்டாட்டி வச்சு ஒழுங்காக குடும்பம் நடத்த தெரியல. வேறு அது கொடுத்து 2 பிள்ளைங்க இருக்குது. அவர் எப்படி நாட்டு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரு, நல்லது செய்வார்னு நம்ப முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். நல்லா அழகு அழிஞ்சு போகக்கூடியது, அன்பு தான் நிரந்தரமானது. என்ன அவர் கவர்ச்சியை கண்டோ அவர் ரசிகராக இருக்கலாம் கண்டி அவர் ஓட்டு போட்டால் நாடு எப்படி இருக்குன்னு ஜெயித்தது வந்து 2 வருஷத்தில் இவருக்கு என்ன தான் தெரியும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதை செய்கிறேன் யாராலுமே அது அந்த அளவுக்குலாம் செய்யவே முடியாது. இவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்குறாரு கண்டி அதை செய்வாரான்னு தெரியாது. என்ன அதே போல் இவர் ரொம்ப பேசுகிறாரு. இது வரைக்கும் வேறு யாருன்னா இவர் ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா? ரொம்ப பேசுகிறாரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு லேடிஸாக இருந்துக்குன்னு அவங்கள போய் அது இதுன்ட்டுன்னு கேவலமாக ஒரு சங்கீதாவை போய் அப்படி பேச. அதேமாரி 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்கள போய் அவர் பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. இவர் எப்படி ஒரு நாட்டை பார்ப்பான்னு நம்ப முடியும்? நம்பி எப்படி ஓட்டு போடுவீங்க நீங்கள்? விசிலை போட்டு வைங்க வீட்டுக்கு ஒரு ஆள் சொல்கிறாரு. விசிலை போட்டு வைக்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போட்டு வைப்பாங்க. ஆனால் இவருக்கு ஓட்டு போடாங்க. ஓட்டு போடுறதுக்கு சிந்திச்சு பாருங்கள். நல்லா நான் சொல்கிறத சிந்திச்சு பாருங்கள். 40 பேர் காப்பாற்ற முடியல, பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த. இவர் எப்படி ஒரு நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு? ஒரு நாட்டை எப்படி காப்பாற்றுவார்? ஒருத்தருக்கு எதாவது ஆனால் கொடுத்தா இவர் வந்து பார்ப்பாரா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நான் இது எந்த கீழ் மட்டத்தில் இருந்தால் இவர் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அப்படியே பரம்பரை இவர் வந்துக்கிற ஆட்சிக்கு இவர் எல்லாம் செய்திருவார். எனக்கு ஒன்றும் தெரியலையே. 4 பேர் கை தட்டு ஒரு மகளிர் தின தனிக்கு நானே பெருமையாக மகளிர் தின பாட்டு பாடிக்கிறேன். பெண்களே நாட்டின் கண்கள், அதை பெருமையோடு சொல்லுவோம் நாங்கள்னு. ஒரு பெண்ணை கேவலப்படுத்தும் போது அது வேறு அவங்க ரசிகர்களும் அவங்கள கேவலப்படுத்துறீங்களே. இதோ நம்ம வீட்டு போனால் தான் நீங்கள் செய்வீங்களா? அப்படியே நான் கேட்குறவங்கள. எப்பவுமே ரசிகரோட நாங்களும் தான் எம்ஜிஆர் ரசிகை, விஜயகாந்த் ரசிகை. நான் இப்போ விஜயகாந்த் இந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஓட்டுக்கு நான் எதில் போடணும்னு எனக்கு தெரியும். இப்போ நல்லது செய்கிறவங்க யார்? இந்த 5 வருஷத்தில் நல்லது செய்தவங்க யாருன்னு நல்லா சிந்திச்சு பாருங்கள். பிள்ளைங்க படிப்பு, காலேஜ் படிப்புக்கு நான் முதல் திட்டம், புதுமை பெண் திட்டம், அதேமாரி நிறைய இடத்துல பாலம் தந்துக்கிறாங்க. நானே தண்ணியில் எத்திருந்தாலும் அந்த விவசாயம் பிரிச்சில் வேலைக்கு போக முடியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். இப்போ இவங்க வந்து அப்போவோ தண்ணி எடுத்தாங்க, காவை கட்டி விட்டுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஃப்ரீ பஸ்ஸு. இது 5000 ரூபாய். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி நான் வந்தேன். நான் வேலைக்கு கூட போகல. 5000 ரூபா வந்தது. எனக்கு எவ்வளோ செலவுக்கு வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தந்துக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேலே கூட ஒரு வரியை போடல. ஆனால் பொருளை கொடுத்துக்கிட்டு உடனேவே பஸ்ஸுக்கிட்டு பால் விலை கரண்ட் பில்லு இதுவே 7 கூட ஏற்றி விட்டாங்க. அந்த அம்மா வந்து அதை செய்தாங்க. 3 பொருளை கூட 3 ஏற்றி விட்டு போனாங்க. இவர் 7 பஸ்ஸுக்கிட்ட ஏற்றி விட்டார். இப்போ அதுக்கு தரேன் நான் ஆம்பளைங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறேன். ஆனால் எதை ஏற்ற வந்தார்? ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்து இது வரைக்கும் எதையும் யார் மேலேயும் திணிக்கலை. எவ்வளோ செய்திக்கிறார் எங்களுக்குலாம் நன்மை. நல்லா யோசிச்சு பாருங்கள். கவர்ச்சியை கண்டு பேச கண்டு யாருமே ஏமாந்துடாதீங்க. சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் சொன்னதையும் செய்வார் ஸ்டாலின், சொல்லாதையும் செய்வார். சிந்தித்து செயல்பட்டு வாக்கு அளிக்கணும் உதயசூரியனுக்கு. மற்ற யாரையும் நம்பாதீங்க. அவங்க தான் நம்ம நாட்டையும் காப்பாற்றுவாங்க, நம்ம வீட்டையும் காப்பாற்றுறதுக்கு அவர் இருந்தால் தான் முடியும். புரியுதா? பெண்களுக்கு 10 ரூபா வருதா, அதை நம்ம வீட்டுக்கு நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா? நல்லா சிந்திச்சு நம்ம ஸ்டாலின் ஐயாவார ஓட்டு போடுங்க உதயசூரியனுக்கு. திமுக அவங்க கூட்டணி தான் ஜெயிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்கள். எதையும் கண்டு ஏமாந்துடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறி கிடையாது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு வாக்களிப்பு உதயசூரியன்.